அல்லேலூயா. இதையும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் தேவன் நம்மை பாதுகாப்பாரு, இன்னும் நம்மை நடத்துவார் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, தேவன் நமக்கு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என்னை பாதுகாக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு? இதுவரைக்கும் ஒரு குறை இல்லாம நம்ம நடத்துகிறாரு, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்காரு. எத்தனை பேர் மனிதாங்க, ஆனா தேவன் நம்ம இதுவரைக்கும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறாரு. எந்த குறைவும் இல்லாம நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் சொல்றீங்க உன்னதமான மறையில நான் இருக்கிறேன், சர்வ வல்லவர் என்னை பாதுகாப்பாரு? உன்னதமானவர் என்பது நம்ம உலகத்தையும் படைத்தாரு, நம்மள படைத்த தேவன், இந்த உலகத்துல கிட்ட எல்லாத்தையும் படைத்த தேவன், அவர் நம்மையும் படைத்த வல்ல தேவனா இருக்கிறார். அவர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க இஸ் ஆல்மைட்டி காட். நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன். எல்லாரும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நிழலில் நம்ம தங்கும் போது நம்ம தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்மணி போல நம்மை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். கண்மணி போல நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்ணுல ஒரு சின்ன தூசி பட்டாலே நம்ம துடிச்சு போயிடுமே, ஆனா நம்ம தேவன் கண்மணியாய் நம்மை பாதுகாக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சின்ன கஷ்டம் ஆனா நம்ம தேவன் எப்படி துடிப்பார், நம்மள எப்படி அவர் நம்மளை பாதுகாப்பாரு? நம் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நம்மை பாதுகாப்பாரு, என்னை நடத்துவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு? அல்லேலூயா. இரண்டாம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். தேவனே நீதான் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர் தகப்பனே. என் வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு எல்லாம் நீரே எனக்கு அடைக்கலமா இருக்கிறீரே, நீரே என் கோட்டையா இருக்கிறீரே. நீங்க எப்படி சொல்லணும்? தேவன் நீரே என் கோட்டையா இருக்கீங்க. இந்த உலக மனிதர்கள் கோட்டையா இருக்க முடியாது தகப்பனே, நீர் என் கோட்டையா இருக்கிறீரே, நீரே என் தேவனா இருக்கிறீர் என்று சொல்லும் போது தேவன் நம்மை நம்பி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நீ என் தேவன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்புகிற தேவனாய் இருக்கிறீரே. தேவன் நம்புகிற தேவனாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எந்தெந்த இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறாராம்? அவர் உன்னை வேறொருடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். தேவன் எதுல இருந்து உன்னை தப்புவிக்கிறாரா? பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேறொருடைய கண்ணுக்கும் உன்னை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இதுல இருந்து தேவன் எதுக்காக நம்மளை தப்பு வைக்கிறாரா? 4ஆம் வசனம் வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுகிறாராம். நீங்க மத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கரையில விட்டு சொல்லுங்க, தேவன் உன்னை சிறகுகளாலே உன்னை மூடுகிறார், சத்தையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். தேவனுடைய சத்தையின் கீழ் நம்ம அடைக்கலம் புகும் போது நாம் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அல்லேலூயா. நம்மளுடைய சத்தியம் இல்லைங்க, தேவனுடைய சத்தியம் தான் நம்மளுக்கு சத்தியம் கேடகமா இருக்குமா? இந்த தேவன் அவர் ரொம்ப சத்தியமான தேவனா இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு ஒருபோதும் பொய் உரையாத தேவன். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கிற தேவன், அவர் அப்படியே நடக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். எந்த விதங்களான வியாதிகள் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நாம எப்படி பாதுகாக்கிறாரு என்பதை 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். இரவில் என்னன்னா வியாதிகள் பரவுது, இரவுல எவ்வளவு பனி பெய்யுது, எவ்வளவு மழை பெய்யுது, ராத்திரி தூங்குறவங்க காலையில ஏஞ்சிக்க முடியல. இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். நீ பகலில பறக்கும் எவ்வளவு பகல்ல பொறியிற வியாதிகள் இருக்கு, ஆனா பகல்ல வெயில்ல சில பேர் மயக்கப்பட்டு கொண்டுறாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது, நிறைய வியாதிகள் இருக்கு பகல்ல. ஆனா பகலிலும் அதுக்கும் நீ பயப்படாது இருப்பாய். இருளில் நலமாறும் கொள்ளை நோய்க்கும் மணியாரத்தில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படா இருப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க இரவில் நலமாறும் கொள்ளை நோய்க்கும்? கொள்ளை நோய் எப்ப வருமா? இரவில் நலமாறுமா? பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படா இருப்பாய்.
நீங்க யாருமே எந்த காரணத்துக்கும் பயப்படாம இருக்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இதெல்லாம் யாருன்னா சொல்றாரு? தேவன் நமக்கு சொல்கிறார். இரவு நேரமா கொள்ளை நோய்க்கும் பகல் நேரக்கும் அம்புக்கும் நீங்க பயப்படாத இருங்க. தேவன் நான் உங்களை பாதுகாக்கிறேன். நான் உங்கள் சிறகு கீழே நான் உங்களுக்கு பார்த்து கொள்கிறேன். உன்னதமான நிலையில் நீங்க இருக்கீங்க. நீங்க ஒருபோதும் நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படி தேவன் நமக்கு வாக்கு வருகிற தேவனா இருக்கிறார். 7ஆம் வசனம் வாசிப்போம். 1000 பேர் விழுந்தாலும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்வளவு பிரச்சனை வரலாம், இந்த சைட்ல இருந்து 1000 பேர் இருக்கலாம், இந்த சைட்ல இருந்து 10000 பேர் இருக்கலாம். ஆனா வெறுத்தாலும் நாம் தேவன் நம்மை தப்பி வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, உன் கண்களாலே மட்டும் நீ அதை பார்த்து துன்மார்க்கும் பலனை நீ காண்பாய். நம்ம எத்தனை பேர் நம்ம இருக்கலாம், எத்தனை பேர் நம்மளை அடிக்கலாம், எத்தனை பேர் நமக்கு முன்னால பேசலாம், நமக்கு பின்னால பேசலாம். அதெல்லாம் நீங்க முன்னால பார்த்தது தேவனிடத்தில் நீங்க முறையிடும் போது உன் கண்களாலே மற்றும் அதை நீ பார்ப்பாய். உன் துன்மார்க்கும் பலனை நீ காண்பாய். உன் அந்நியர் கண்களால இல்ல, உங்க சொந்த கண்களாலே தேவன் உங்களை பார்க்க தெரிவு செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுமா? நம்ம துன்மார்க்குக்கு வரும் பலனை நம்ம காணணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா 9ஆம் வசனம் வாசிப்போம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டாய். 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். வசனம் வாசிப்போம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற, யாருக்கு அடைக்கலமா இருக்கிற? நமக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவரமாக்கி கொண்டோம். நமக்கு உன்னதமாய் இருக்கிற கர்த்தரை, நம்ம கர்த்தரையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு தேவன் தாவரமாய் இருக்கிறார். 10ஆம் வசனம். அடக்கு. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். அதனால உங்களுக்கு நேரிடாது. கர்த்தர் நமக்கு தாவரமாய், கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால பொல்லாப்பு நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. எந்த ஒரு வாதையும் உங்க கூடாரத்தை அணுகாது. இது ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உண்மை உள்ளவர். கர்த்தருக்குள்ள பாருங்கள் ஒரு நாளும் வீணாகாது. எத்தனை பேர் விசாரிக்க? நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம பாரம் பெறும்போது, கர்த்தருக்காக நம்ம பாரம் பெறும்போது அது ஒரு நாளும் பாழாகாது. 11ஆம் வசனம் வாசிப்போம். ஆமென். தேவன் நமக்கு என்ன பண்றாரா? உன்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய நமக்கு கர்த்தருடைய பார்வையில் நடக்கும்போது நம்முடைய வழிகள் எல்லாம் காக்கும்படி தேவனுடைய தூதர்களை நமக்கு கட்டளையிடுவாராம். நமக்கு எந்த வழியில போனோம் தெரியலப்பா, இந்த வழியில போகணுமா, இந்த வழியில போகிறது கரெக்டா இல்ல தப்பா, நீங்க தேவனிடத்தை கேட்கும் போது தேவன் அவருடைய தூதர்களை கொண்டு நமக்கு கட்டளையிட செய்வாராம். எப்படி கட்டளையிட செய்வாரா? இந்த வழியில போனா என் மகன் சிக்கி கொள்வான், இந்த வழியில போனா என் மகன் மாட்டிப்பான், இந்த வழியில போனா தேவன் வெற்றியை காண செய்வார், இந்த வழியில போனா அவருக்கு நிச்சயமா வெற்றி உண்டு. தேவன் அது முன்குறித்த தேவனா இருக்கிறார். எல்லாத்தையும் முன்னாலே தெரிந்த தேவன் அவருடைய தூதர்களை கொண்டு நமக்கு கட்டளை இருக்கிறாரா? இந்த வழியில போ மகனே, நீ போனா இப்படி ஜெயிச்சிடலாம், நீ இது பண்ணா அவங்களுடைய சித்தம் நிறைவேறிடும். நம்மளோட சித்தத்துக்காக நம்ம வாழக்கூடாதுங்க. நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக வாழும் போது நம்ம தேவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். 10ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தேவன் நம்ம அவருடைய தூதர்களை நமக்கு கட்டளை இருக்கிறார். அவர் நம்ம பாதம் ஒருபோதும் கல்லில் இடராதபடி, நம்ம ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம ஒருபோதும் நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி, அவர் நம்ம பாதம் கல்லில் இடராதபடி அவருடைய தூதர்களை நமக்கு கட்டளை இருக்கிற தேவனா இருக்கிறார். எப்படி அவர் நம்ம கரங்களுக்கு அவங்க கரங்களை கொண்டு நம்மளை கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என் பாதங்களை கல்லில இடாது, என் கல்லில மாட்டிக்காது, என் வாழ்க்கையை வெற்றி நிச்சயமா வெற்றியை காண்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து வாள சிங்கத்தையும்
வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. நீங்க சிங்கத்து மேல நடந்தாலும் வரியன் பாம்பின் மேல நடந்தாலும் அதை நீங்க மிதித்து போடுவீங்க. அது உங்களை எதுவுமே செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? சிங்கத்தை போல எனக்கு வாழ்க்கையில கஷ்டங்க இருக்கு, வரியன் பாம்புங்க போல நிறைய பேர் என்னை சுத்தி இருக்காங்க, அதெல்லாம் நீங்க எப்படி போடுவீங்கன்னா மிதித்து போடுவீங்களா? நீங்க எப்படி மிதித்து போடுவீங்கன்னா தேவனுடைய வல்லமை குரோது இருக்கும் போதுதான் நீங்க மிதிக்க முடியும். தேவன் குரோது இருக்கும் போதுதான் நீங்க மிதிக்க முடியும். இருக்கும் போதுதான் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறார். 14ஆம் வசனம் வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் அவன் இருக்கிறபடி யாரு வாஞ்சியா இருக்கணுமா? நீங்க தான் வாஞ்சியா இருக்கணுமா? உங்களுக்காக உங்க சொத்தார் உறவினர் யாரும் வாஞ்சியா இருந்தாலும் முடியாதா? அவன் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க தேவனிடத்துல வாஞ்சியா இருக்கணுமா? நீங்க வாஞ்சியா இருக்கும் போதுதான் அவர் உன்னை விடுவித்து அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆமென். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவர் உனக்கு மறு உத்தரவு அளிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்குப்பா என் வாழ்க்கையில இந்த வேலை செய்ய முடியல, எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு அசதியா இருக்கு என்று நீங்க சொல்லணுமா தேவன் இடத்துல? நீங்க கட்டளை நீங்க கேட்கும் போதுதான் தேவன் உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க அவரோட பேசுங்க. ஏசுப்பா எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்கு தகப்பனே, என் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை இருக்கு தகப்பனே, இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியுமா எனக்கு தெரியல தகப்பனே, எனக்கு எதிர்க்க இவ்வளவு பேர் இருக்காங்க தகப்பனே, கோலியாத்து போல பிரச்சனை என் வாழ்க்கையில இருக்கு தகப்பனே, ஏசுப்பா நீங்க இருந்தாதான் நான் வெற்றி கொள்ள முடியும் தகப்பனே, என் வாழ்க்கையில பேசுங்க, என்னோட கூட இருங்க, நீங்க எனக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீரே. ஏசுப்பா எனக்கு வெளியே பாம்பு வந்தாலும் சிங்கம் வந்தாலும் நீங்க எங்க பாதுகாத்து கொள்வீங்க. நீங்க பகலில் பார்க்கும் அப்புக்கும் நீங்க எங்க காத்து கொண்டு இருக்கிறீரே, இரவு நேரமான கொள்ளை நோய்க்கும் நீங்க எங்க காத்துகிறீரே, நீங்க எங்க பாதுகாத்து கொள்ளுங்க என்று நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஒவ்வொரு வேளையும் நீங்க அதிகமா ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒண்ணு நம்ம கிட்ட தேவனோட கிட்ட சேரதான் நமக்கு தேவன் ஒன்னும் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு தாங்கக்கூடிய பலன் தருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? தேவன் எனக்கு பலன் தருவார், நான் உண்மை தேவனுக்கு கிட்ட சேருவேன், இன்னும் இப்போது பாக்கிலும் ரெண்டு தனையான ஆசீர்வாதங்கள் தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். இப்போ நீங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா தேவன் இரத்த தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். இரத்த தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு தர போகிறார். இந்த ஆண்டு இல்ல, இந்த ஆண்டு முடிந்து இருந்தாலும் வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு இரட்டை தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். நீங்க விசுவாசிக்காம நான் இருக்கேன், இந்த ஆண்டு முடிஞ்சிச்சு, அடுத்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. நீங்க தேவன் மேல விசுவாசம் கொள்ளணும். தேவன் மேல விசுவாசம் கொள்ளும் போதுதான் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசம் தான் நம்ம நம்மளை காத்து வருகிறது. நம்மளோட விசுவாசம் தான் நம்மளை போஷித்து வருகிறது. நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய மகிமையை நம்ம காண முடியும். நம்ம விசுவாசிக்காம நம்ம வாழ்க்கையில எதுவுமே முடியாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போமா? தேவனுடைய மகிமை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் தேவன் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். 15ஆம் வசனம் வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். தேவன் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வசனம், நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் அவரு நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம இந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க, உம்மாதான் இதை முடியும், அந்த அதிகாரி கண் முன்னால நீங்க எங்க இலக்கத்தை காண கிருபை செய்யுங்க, எங்கெங்கெல்லாம் போடுறோம் அங்க தயவு காண கிருபை செய்யுங்க, எங்க காரியம் எங்க வெற்றியாய் அமையணும் தகப்பனே என்று நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தாதான் தேவன் கிருபை செய்கிற தேவனா இருக்கார். அவர் கண்களில் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து வாசிப்போம். தொடர்ந்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். எப்படி நாம் தேவன் நம்மை முன்னேற்றுகிறார்? ஆபத்திலே அவர் நம்மை தப்புவிட்டு அவரை நம்ம கனம் பண்ணி அவரை நம்மை தப்பிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப எப்படி தப்புவிப்பார்னா, நம்ம தேவனோடு முன்னாலே நான் தேவனே இது செய்ய போறேன், நீங்க இந்த பிரச்சனை வந்தா நீங்க என்ன தப்புவீங்க, நம்ம எந்த ஒரு காரியம் இப்ப தேவன் சொல்லுவாரு இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சித்ததுபடி இதை செஞ்சிருவோம். செஞ்சுட்டா அது போல நம்ம வாழ்க்கை நம்ம சுயமா வெறிச்சிருவோம். ஆனா அறுக்கிறது யாரா இருப்பா? நம்ம தான் அறுக்கணுமா? அதுக்கு நம்ம தேவனை முன்குறிப்பு முன்னாலே வச்சுட்டோம். நம்ம தேவனே நீங்க இதை பார்த்து கொள்ளுங்க, இதை என் வாழ்க்கையில நடத்துங்க, என் வாழ்க்கைக்கு தரைப்பட்டு இருக்கு தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தரையா இருக்கு,
இந்த ஆண்டுல முடியல தகப்பனே, எப்பா நான் வரப்போற ஆண்டுல நீங்க எங்க ஆசீர்வாதமா வைங்க, வரப்போற ஆண்டுல என்னை உயர்த்துங்க. நீங்க நினைச்சீங்கன்னா நாளே கூட அந்த அற்புதத்தை செய்ய கிருபை வைத்திருக்கிறார். தேவன் நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமா ஜெபிங்க. தேவனிடத்துல இன்னும் அதிகமா கேளுங்க. தேவனே எனக்கு இதை செய்யுங்க, என் வாழ்க்கையில வெற்றி பெறணும், இது தடையா இருக்கு தகப்பனே, எப்பா இதை என்னால செய்ய முடியல, எப்போ இன்னும் உங்களுடைய வல்லமையை தாங்க, இன்னும் உங்க கிருபையை தாங்க, இன்னும் அதிகமா நீங்க கேட்கும் போது தேவனே நமக்கு தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு எந்த பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், பண பிரச்சனை, வேலை இடத்துல பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தேவனை முன்குறித்து முன்னால வைக்கும் போது தேவனே நம்மை தப்பிவிட்டு நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். கடைசியாக இந்த 14வது வசனம் வாசிப்போமே, ரொம்ப அழகாக இந்த வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம நீடித்த நாட்களாய், நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கு இல்ல, நீடித்த நாட்களாய் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாள் ஜீவனம் இருக்குதோ அவ்வளவு நாட்கள்லாம் நம்மை ரட்சித்து நமக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, I will reward him with long life and I will save him. அப்படி சொல்றாங்கன்னா உங்க நீடித்த நாட்களை அவர் ரிவார்ட் பண்ணுவாராம். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு ஒவ்வொரு காரியம் நம்ம முன்னால தேவனை வைத்து செய்யும் போது அவர் நமக்கு ஒரு ரிவார்ட் தருகிறார். நமக்கு இந்த காரியம் நம்ம தேவனுக்காக இப்போ ஒரு காரியம் ஆசீர்வாதமா வைப்பாரு. அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கடைசி பரியந்த வரை நம்மை பாதுகாத்து வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இந்த வார்த்தையில தேவன் என்னோட பங்கு பெற்றாரு, தேவன் என் மனதில் பேசினாரு, தேவன் என்னை பாதுகாத்தாரு, இனி வர போற காலங்கள் எல்லாம் என்னை பாதுகாப்பாரு. எங்க பகலில் பறக்கும் அம்புக்கும் நைட்லயும் நடமாற கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். நம்ம எந்த காலத்துக்கு வேணா நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் வெற்றியை காண கிருபை செய்வாரு. நம்ம வாழ்க்கையில உலக மனிதர்கள் பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மளை படைத்த தேவன் நம்மளுக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நான் சிறிதாக சித்தம் வைத்திருந்தாலும் தேவன் என்னை பெரிதாக மாற்ற கிருபை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்க விசுவாசிக்கணும். தேவனே நான் சிறிதாக சித்தம் வச்சுங்க தகப்பனே, நான் இதை செய்யணும் சித்தம் வச்சிருக்கேன், நீங்க என்னை பெரிதாக மாற்றுங்க தகப்பனே, இந்த ஊழியத்தை பெருசாக மாற்றுங்க, நீங்க பெருசா என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்துல நான் ரொம்ப சிறியவனா இருக்கேன் தகப்பனே, என்னால முடியாது அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க கிருபை செய்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கட்ட கிருபை செய்வார். நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவன் உம்மாலே கூறாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால கூறாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.